சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். ஸ்ரீ அருள்மிகு வாழையம்மா பிரபஞ்சம் ஃபவுண்டேஷன் சார்பில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளன்று பொதுமக்களுக்கு அன்னதர்மம் வழங்கப்படுகிறது. சென்னை ஜாவர்கான்பேட்டை ஆர்வி நகர் 67வது தெருவில் வசிக்கும் சிங்கப்பாதை பத்திரிகை ஆசிரியர் வி ராமச்சந்திரன் அவர்களால் இந்த அன்னதர்மம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் 1/4/2026 பௌர்ணமி தினத்தில் நடைபெற்ற 4வது அன்னதான நிகழ்வால் அப்பகுதியில் உள்ள பலர் பயனடைந்தார்கள். வாழையம்மா பிரபஞ்சம் ஃபவுண்டேஷன் 4வது பௌர்ணமி அன்னதர்மத்தை தலைமை குரு வி ராமச்சந்திரன், ரா விஜயலட்சுமி, ரா விமல், தினகரன், பிரியா, தன்ஷிகா, சாய்மித்ரன், டில்லி, கோபி, பிரணவின் நட்சத்திர பிறந்தநாளை முன்னிட்டு முழு அன்னதர்மத்திற்கான நிதியுதவி அளித்தார்கள். சபாபதி அம்பாள் வாட்டர், பரமசிவம் ஐயா, விசாலாட்சி ரிப்போர்ட்டர், மனோஜ் சைதை, டூர் ரமேஷ், சேவை யோகி மௌரியன், அன்பழகன், மணி, பாலாஜி, செல்வா, அர்ஷிதா, வர்ஷினி, ஸ்ரீமதி ஆகியோர் பங்கேற்றனர். உலகத்தில் உள்ள வாழையம்மாவுடைய அனைத்து பக்தர்களுக்கும் கோடான கோடி நன்றி. வாழையம்மாவுக்காக அன்னதானத்துக்கு பங்களித்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி. பேர் சொல்ல விரும்பாம அன்னதானத்துக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி. இன்னைக்கு இந்த பௌர்ணமி அன்னதானத்துக்கு முழு அன்னதான இதுவை தம்பிக்கு நட்சத்திர பிறந்த நாள். அதனால தம்பியோட கைகாரியமா இன்னைக்கு இந்த பௌர்ணமி பூஜை ஆரம்பிக்கிறோம். மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கு இது அன்னதானம் பெற்று எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போனது இது மூலம் வேண்டி கொடுக்குறோம். நன்றி. பிரணவ் ஓகேவா, இந்த பக்கம் என் பக்கம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி போடும். சாப்பிட்டு கூட வாங்கிக்க ஐயா. பொறுமையா கொஞ்சம் சாப்பிட்டு கூட வாங்கிக்க. அவரே பேர் முருகன், டி நகர் பகுதியில் இருக்கேன். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது. நான் இதோட 4 பௌர்ணமி தொடர்ந்து வந்திருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கு. ஆனியன்ல இருந்து கேசரியில இருந்து மக்கள் கேட்டு மறுபடியும் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடை தரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது இந்த வாழையம்மாவுடைய அன்னதானம் மீண்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப மனமாற வாழ்த்துக்கிறோம். ராமச்சந்திரன் சொல்லி ராமச்சந்திரன் அண்ணன் தான் பண்றாரு. ரொம்ப சிறப்பா பண்றாரு. சாதாரணமாக தான் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அது பெரிய லெவல்ல போற அளவுக்கு நிறைய பேர் வயிறார சாப்பிட்ற அளவுக்கு வந்துடுச்சு. அது அந்த அம்மாவோட அருளும் அவருடைய தெய்வம் எங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டோம். வர மக்களும் சாப்பிட்டுட்டு யாருமே இது இல்ல பத்தலைன்னு கேட்குற அளவுக்கு இருக்கு. அடுத்த வாட்டி இன்னும் அதிகமா பண்ற அளவுக்கு அண்ணன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வாழையம்மா பிரபஞ்சம் ஃபவுண்டேஷன் சார்பாக 4வது பௌர்ணமி அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த அன்னதானத்துக்கு ஒவ்வொரு மாதமும் நிதி உதவி அளித்தவர்கள்
பெயர் சொல்லாமல் அளித்தவர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இந்த மாதம் பௌர்ணமி பிரணவ் என்பவரோட பிறந்த நாள் முன்னிட்டு முழு செலவையும் அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். இதுபோல ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கல்யாண நாள், பிறந்த நாள், இப்ப ஏதாவது பிறந்த நாள் இருந்தா எங்க கிட்ட மக்களுக்கு அன்னதானம் அடிக்க எங்களுக்கு போன் பண்ணி சொல்லலாம். பிறந்த நாள், பிறந்த நாள், எல்லாத்துக்கும் கல்யாண நாள், இது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க பௌர்ணமிக்கு 500-1000 பேருக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாங்க அன்னதானம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நடைபெறும். விரைவில் வாழையம்மாவுக்கு ஒரு பிரம்மாண்ட கோயில் கட்ட இருக்கும். அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக கூட பயணிக்க நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். இல்ல அன்னதானத்துக்கு நிதி உதவி பண்ணதுனால எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாழையம்மாவோட முழுமையான அருளும் ஆட்சியும் எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்க வாழையம்மா ஒரு வாட்டி நினைச்சீங்கனாலே போதும், நீங்க கேட்கறது அனைத்தும் கிடைக்கும். ஏன்னா அந்த அம்மா பண்ற அற்புதங்கள் சொல்லி மாளாது, நீங்களே அனுபவிக்கணும். அதனால வாழையம்மாவை ஒவ்வொருவரும் பார்த்து வேண்டிக்குங்க. நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கின்றத இந்த இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். கோயில் கட்டது இது 4வது பௌர்ணமி அன்னதானம். 4வது பௌர்ணமி இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சு ஒரு 500 ஒரு 600 பேர்கிட்ட அன்னதானம் போட்டிருக்கோம். இன்னைக்கு பங்குனி உத்திரம் நல்ல சிறப்பு. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் எங்களுக்கு ஒன்றும் ஆத்தாவே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு. அன்னதானத்துக்கு பௌர்ணமி அடுத்து பங்குனி உத்திரமும் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப சந்தோஷம். நாங்க இப்ப இந்த உலகத்துல போர் நடக்கிறதுக்காக, அந்த உலக அமைதிக்காகவும் ஆத்தா கிட்ட ஒரு பெரிய சங்கல்பம் வச்சிருக்கோம். இந்த போர் நடக்காம அமைதி நிலைக்கு உருவாகணும் அப்படின்றத இந்த பௌர்ணமி தினத்துல ஆத்தா கிட்ட ஒரு சங்கல்பமா வச்சிருக்கோம். அதனால விரைவில் போர் முடிவுக்கு வரும்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி இனிமேல் வர பௌர்ணமியிலும் 500-1000 பேருக்கு அன்னதானம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் எங்கள் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 9841-837-847 இந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அந்த யூடியூப்லயும் அந்த இதுல அவருக்கு போன் நம்பரை போடுவாங்க. அதை பார்த்து நீங்க ஒவ்வொரு பௌர்ணமி தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி கல்யாண நாள், பர்த்டே, இது மாதிரி எல்லா இதுக்கும் நீங்க சொல்லி முன்கூட்டி சொன்னீங்கன்னா அந்த மாசத்தை உங்களுக்காக ஒதுக்கீடு பண்ணி அந்த பௌர்ணமியை நீங்களே 500-1000 பேருக்கு அன்னதானம் உங்க கையாலேயே செய்யலான்றத இதன் வாயிலா தெரிவித்துக் கொள்கிறேன். வாழை மாட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் எப்போதும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு இந்த பௌர்ணமி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.